விகடத்த கிடகுண மனமோரொலிதாரோ வெற்றி வேல் முருகா வேல் முருகையா விகடத்த கிடகுண மனமோரொலிதாரோ வெற்றி வேல் முருகா வேல் முருகையா வில்லை சைராகமோ சங்கீதம் பாடி வில்லை சைராகமோ சங்கீதம் பாடி வெகுமதி நிதருவாய் விடலை பலமுடனே கடலை சிறுதோ படலை பலமுடனே விடலை சிறுதோ பயரு பல கனியெல்லாம் கனிகளெல்லாம் பால் பழம் சர்க்கரை மாங்கனித்து பால் பழம் சர்க்கரை மாங்கனித்து படைப்பேன் அடைக்கலமா திமி திமி திந்திமி திகட தாதிமி திமி திந்திமி தோ செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா சிவனாரருளாலே அமரர்கள் சிறை சிவனாரருளாலே அமரர்கள் என் திருச்செந்தூர் வேல் முருகா
படிக்க வைத்தார் இந்த வில்லிசையை. குருவாம்புலவரா வில்லிசைத்தாளம் குணமுடன் படிக்க வைத்தார் எங்களாரு பேரைய. கோமலம் பொருந்திய பாலசுப்ர கோமலம் பொருந்திய பாலசுப்ர குருபாதம் துணை நமக்கு. குமர குருபரனை வெற்றி வேளா குருபரண வெற்றி வேள் கொண்டல் வண்ணன் மால் மருகா அமரர் சிறை அறுத்த பாலா அமரர் சிறை அறுத்த பாலா ஆறுபடை வேல் முருகா. ஜூரஞ்சண்டை முடித்த மன்னா சுப்பிரமணிய வேல்முரு அஞ்சனாதேவி பாலா அஞ்சனாதேவி பால் அனுமந்தனை அருள்புரி மாரியம்மா இருக்கங்குடி மகமார் எனக்கருள வேணும் அம்மா. தாய் அம்மா சிவசத்திய சிந்தையில வந்தருள்வாய் வனபத்ரகாளி அம்மா வனபத்ரகாளி அம்மா வாக்கில் வந்து அருள் புரிவாய். யாரி ராம ரகுராம் அயனுடைய தேவி அம்மா அம்மையான வாணி அம்மா தாய் வார சுவாதி அம்மா தாய வார சுவாதியம் எங்களை தற்காக்க வேணும் அம்மா. சுடலை கதைகள் பாட மஞ்சனத்தி சுடலையோட மாயாண்டி கதைகள் பாட
எடுத்த கதை இசைகள் பாட இசைவாணியே அருள் புரி தொடர்ந்த கதை நாங்கள் பாட தொடர்ந்த கதை நாங்கள் பாட தொந்தி வயத்தோனே அருள் புரி மஞ்சனத்தி சுடலாய்யா உண்புகளை நாங்கள் பாட நெஞ்சிலையும் நாவலை நெஞ்சிலையும் நாவலை எப்பா நின்னருள வேணும் ஐயா வந்தான் சுடலாய் பேயாண்டி மாயான் அருமமக மாயான் அன்னைக்கு நாளை அம்மா அம்மா கேளையம் மாமிசத்தை கலந்தம்மா மாண்ட பிணம் தின்னம்மா கையில விட்டு போனுமா நீ சொன்ன போகமா எங்க அப்பா பரமசி என்னிடத்தில் வந்து ஓ மகனே என்று சொன்னான் ஓ மகனே நான் போவேன் அம்மா புலோகம் அவன் கட்டி மகமாயான் செஞ்சுடலமாயான் தானதான் சொல்லும் போது அம்மையான பார்வதி ஆண்டவன் பகவான் ஆண்டவன் அவ பக்கத்து காலைக்கால அம்மையான பார்வதியா அத்தானே சங்கரர என் பக்கத்துக்கு வாரும் ஐயா என்றுதான் அழைக்கும் போது அரவ சிவம் ஆதி சிவன் சங்கரரும் தாயினோட வார்த்தை கேட்டு வாடோ அடி வாரார அடியம்மா பார்வதிய பார்வதிய என்னை அழைத்த விவரம் என்ன ஆண்டவன் சுடலை கோலம் எடுத்திருக்கான் இப்போ வந்து பாருங்களேன் தானதான் பார்க்கும்போது அப்பமே கேட்கால ஏடா ஐயா என் மகன இன்னைக்கு நாளையில இந்த கோலம் எடுத்ததென்ன அரும மகன் சுடலை பேமுகமும் பேக்கண்ணுமா பேயாண்டியா நிக்கான கட்டி மகனம் ஆயாண்டி இங்கட்டி மகனை சுடலா ஐயா நீ இந்த கோலம் எடுத்ததென்ன யாரும் மகன் சுடலையாய் பேயாண்டி மாயான் செஞ்சுடல மாயான் செஞ்சுடல மாயான் அப்பமே சொல்லுதா என் நாட்டிலையோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு
இஞ்சி மஞ்சள் போக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு பால் போல பூச்சோலியும் ஐயா பூச்சோலியும் பல ஊரும் அந்த வாழும் இந்நகரம் தன்னதில ஆண்டு வரும் கனவாங்க வன்னியர் குல வம்சத்தில் அபதரித்த மன்னர்களாம் யாரு என்று பார்ப்போமானா ராதா கிருஷ்ணம் படையாச்சியா அருமையுள்ள கனவாங்க இந்த மஞ்சனத்தி சுடலையுட செஞ்சுடல முண்ட சுவாமி அலங்கார வாசலில உச்சி கண்ணில் பிறந்தமாவா உச்சி மாகாளி உச்சி மாகாளி கோமரம்மா அருமையுள்ள கனவாங்க கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களோட வீடியெல்லாம் உச்சி மாகாளி அருளால ஒய்யாரம்மா வாழ வேணும் மஞ்சனத்தி சுடலையால் மாணிக்கம்மா வாழ வேணும் ஏ முண்ட சுவாமி கிருபையால ஐயா முண்ட சுவாமி கிருபையா குடும்பம் முன்னேற்றமா வாழவே அவன் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு பால் போல் பூச்சோலியும் பால் போல பூச்சோலி இந்த பல ஊருமான் தண்ணில் வாழ் பல ஊருமா நகரது இந்நகரம் தன்னது ஆண்டு வரும் கனவான் யாரு என்று பார்ப்போமா தேவர் குல வம்ச அவதரித்த மன்னர்கள் அருமையுள்ள கனவான் ஹரிராமன் பேரும்பட் ராமையா தேவரை அருமையுள்ள சீமா பல ஊருமா நகரது ஆத்தாங்கர சுடலையோடு மாயாண்டி வாசலு சட்டநாதங்கத்ரபால் சாமி செங்கிலி பூதத்தார் கோமரம் அடங்காத கோமரம் அருமையுள்ள மன்னர்தா ராமையா தேவரை சதிமாடன் கோமரம் அருமையுள்ள மன்னர்தா கையால புலவனு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களோட வீடியல் உங்களோட வாசலல் ஆத்தங்கரை சுடலையா ஆனந்தமா வாழுவை சட்டநாதங்கத்ரவாள் சாமி சங்கிலி பூதத்தார் கிருபையா ஆ புகழுடனே வாழுமை ஆண்டவன் தான் சுடல ஐயா அப்பமே சொல்லுவதான அப்பா அப்பா கேளுங்கப்பா நாரும் மகமாயாண்டிய மாமிசத்தை கலந்த மவன்
மாண்டவினம் தின்பதற்கு இந்த மாநிலத்தில் பிறந்த மாவே சுட்டவினம் தின்பதற்கு நான் சுடலையாக அவதரித்த நான் அரும மகன் சுடலை ஈச அவ என்றுதான் சொல்லும் போது என் மகனை சுடலா ஐயா என் வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளு நீ மாண்டவினம் திங்கத்தானே நீ மாயாண்டியா பிறந்த ஐயா ஏடா என் மகனே நீ மாமிசத்தை கலந்த மாவன் என் மாண்டவினம் தின்ன மாவன் என் சுடுகாடு போன மாவன் நீ சுட்டபினம் தின்ன மாவன் என் மாணிக்க கையிலக்குத்தான் ஏ முண்டன் சுடலா ஐயா ஏ சுடலா ஐயா நீ பக்கத்துக்கு ஆகாதப்பா அரும மகன் சுடல ஈச என் மஞ்சனத்தை சுடல முண்ட அப்பமே கேக்கான அப்பா அப்பா கேளுங்கப்பா நான் அரும மகன் மாயாண்டி தாயனா மறக்கலாமா தானதான் போகலாமா எங்க அப்பா வாயக்கலாமா அரும மகன் போகலாமா என் மகனை சுடலம் உண்டா ஏடா என் மகனை கைலாசத்தில் இருந்த யானா என்ன அப்பான்னு என்ன மாட்ட ஆவூச போட்டுடுவ தாயின்னு நினைக்க மாட்ட அவளை நினைக்க மாட்ட தானே அப்பம் போட்டுடுவ என் மகனை சுடலம் உண்டா என் மஞ்சனத்தை சுடலம் உண்ட ஏடா என் மகனே நீ கைலாசத்தில் இருப்பையானா ஆதிவெளி கைலாசம் இந்த கைலாசம் மாமலைய கட்டமன்னா ஆக்கிடுவ நீ ஆதிகையில இருப்பையானா இந்த ஆதிவெளி கைலாசத்தை ஏ செஞ்சுடல முண்ட சுவாமி ஐயா முண்ட சுவாமி அடியோ அடா அழிச்சிடுவ ஏடா ஐயா என் மகன கையிலைக்கு வேண்டாப்பா கையில விட்டு போ மகன என்றுதான் சொல்லும் போது அப்பா அப்பா கேளே அப்பா அரும மக மாயான் கையில விட்டு போனுமானா கேட்ட கேட்ட வீட்டுக்காலம் மஞ்சனத்தி சுடலைக்குத்தான் முண்டன் சுடலைக்குத்தான் கேட்ட கேட்ட வீட்டுக்காலம் கண்டிப்பா வேணும் அப்போ என் மகன் மாயாண்டி பேயான் முண்டன் சுடலாய் என்ன என்ன வீட்டுக்கால் ஆ ஒந்தனுக்கு வேணும் அப்பா அப்பா கேளு அப்பா
ஆதி வெள்ளி கைலாசத்தில் தனிநிலையம் பாடணுமே மண்கொலைத்து பீடம் பாட்டு இட்டாத பீடம் பாட்டு ஏணி உண்டு மாலை சாத்தி கும்பம் கொண்டு ஏத்தணுமே குட்டி மாலை சாத்தணுமே எனக்கு குட்டி மாலை சாத்தணுமே குட்டி மலை சாத்தியல்லோ குடியலப்ப அழைக்கணுமே என்றுதான் சொல்லும் போல் ஆட்டுமெனும் சம்மதித்தான் அருமமக மாயாண்டி என் மஞ்சனத்தி சுடலைக்குத்தான் முண்டன் சுடலைக்குத்தான் தாயான பேச்சுக்கும் தான் மண் கொலைத்து பீடம் போட்டான் எட்டாத பீடம் போட்டான் ஏணி உண்டு மாலை சாத் கும்பங்கொண்டி ஆத்துதா குட்டி மாலை சாத்துதா ஆண்டவன் தான் மாயாண்டி மாயாண்டிக்கு அன்று மட்டும் இல்ல ஐயோ மாயாண்டி கேட்க ஐயா என்ன கேக்குகிறான் அப்பா அப்பா கேளு அப்பா செஞ்சுடல மாயான் கருத்த பாண்டி சுடலைக்குத்தான் பேயாண்டி மாயாண்டிக்கு குடியளப்ப அழைச்சாலும் காப்பு சாத்தணுமே வில்லு அடம் மரசுவாட வீட்டு காலம் வேணுவாய் நாட்டிலையோ நல்ல நாள் நாவலருக போலும் நாள் இஞ்சி மஞ்சள் புக்கும் நாள் அப்படி சிறப்பான வேளையில் இந்த பலவருமான நகரில் இந்த ஆயாகிய உச்சினி மாகாளி ஐயா மஞ்சனத்தி சுடலையாண்டவன் முண்டன் சுடலையாண்டவனுடைய வாசலில் நமக்கு அன்பளிப்பளித்த சீமான்கள் வன்னீர் உலக அம்சத்தில் அவதரித்த சீமாங்க கணபதி படையாச்சி என்பவர்கள் இந்த மஞ்சனத்தி சுடலையாண்டவனுடைய வாசலில் தர்கன் தளவாய் மாடசுவாமியுடைய கோமரமாக பணிபுரியக்கூடிய சீமாங்கள் கணபதி படையாச்சி என்பவர்கள் யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களோட வீடுகள் உங்களோட வாசலல் உச்சி மகாளி அருளால் ஒய்யாரம வாழுவை மஞ்சனத்தி சுடலையா மாணிக்கம வளருவை தர்க்க தலவா மாடனார் தர்க்க தலவா குடும்ப தலை துவங்கி வாழுமை அப்படி சிறப்பான வேளையில் இந்த பலவூருமான நகரிலே ஐயா மஞ்சனத்தி சுடலையாண்டவனுடைய வாசலில் நமக்கு அன்பளிப்பளித்த சீமான்கள் வல்ல நாடுமான நகரிலே வாழக்கூடிய அழகாகிய பூமான்கள்
மகேஷ் என்பவர்கள் அழகாகிய சீமான்கள் வல்லநாடுமான நகரிலே ஆண்டு வரக்கூடிய மன்னர்கள் வன்னியர் குல சத்திரிய வம்சத்தில் அவதரித்த சீமான்கள் மகேஷ் என்ற பூமான்கள் யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களுட வீடுகள் உங்களுட வாசல் உச்சி மகாலி அருளால் ஒய்யாரம வாழுமை மஞ்சனத்தி சுடலையா செஞ்சுடல முண்டனா முண்ட சுவாமி அருளால் முன்னேற்றம வாழுவை கனவாங்க வாசல் தர்க்க தலவமாடனால் தர்க்க தலவா குடும்பத்தை அழைத்து வாங்கி வாழுமை ஆண்டவன் தான் சுடலைக்குத்தான் குடியலப்ப அழைக்கிறதற்கு வில்லோட முரசோட வீட்டுக்களங்காட்டு இருக்கான் ஐயா மாயாண்டி சுடலை ஆண்டவனுக்கு ஆதி கைலாச மாமலையில் வீட்டுக்களம் நடக்கு ஏ கைலாச வீட்டுக்களம் அந்த கைலாச வீட்டுக்களத்துல என்ன கேட்டிருக்கான் வில்லோட முரசோட வில்லோட முரசோட மாயாண்டி வீட்டுக்களம் கேட்டு இருக்கான் அப்போ அடி வில்லு தட்ட வேணுமானா மாயாண்டிக்கு பாடணுமானா பச்சமால் ரகுராமன் மாயவன் அச்சுத கண்ணன் என் அப்பன் கோதண்ட ராமபுரா வந்தாத்தா விழுதட்ட முடியும் என்று எண்ணம் கொண்டு மாயவனாகிய பச்சமாலை அரு மகனாகிய மூத்த மகன் கணபதி அழைத்து எப்பா உங்க மாமன் பச்சமாலு பால்கடல இருக்காரு ஆண்டவன் அழைத்தார் என்று அழைத்து கொண்டு வாண்டான் ஏ காதல கேட்டான் ஏ ஆதிமூலம் ஓட ஓடி வாரான் பால்கடலிலே வந்து ஐயா மாயவா மானா அப்பா உங்களை அழைக்கார் ஐயா உங்களை அழைத்து வரை சொன்னார் மாயவனா ஐய கோவால கண்ண ஆதி சிவன் அழைத்தார் என்று வாடி வருகின்றார். அப்படி வரும்போது பாருங்க ஏ மாயாண்டிக்கு கைலாச வாசல்ல நிலையம் போட்டு கொடுத்துருக்கு. ஏயா எட்டாத பீடம் போட்டு கும்ப ஏத்தி குட்டி மாலை சாத்தி இருக்கு. இந்த மாயாண்டிய பார்க்கும்போது பார்த்தார் பச்சைமாள். ஆஹா, இந்த வடிவம் கொண்டு இருக்கணுமானா நம்ம அத்தான் பதினா இருக்க முடியும். ஆண்டவன் பகவானாத்தான் இருக்கும். ஓ அத்தானோ அத்தான் அவனு 5-6 சத்தம் கொடுக்காரு. ஏ மாயாண்டி மஞ்சனத்தி சுடலை ஆண்டவன் என் வாவி அப்படி யாருட்டு பார்க்க ஏயா பார்க்கும்போது என் வாவி பியாமுகமும் பேக்கண்ணமா இருக்கும். ஆஹா, இது அத்தாம் போல தெரியலையா ஏ அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவன் சங்கரன் கண்டார். மைத்தனா வாருங்கள் வாருங்கள் ஐயா, என்னை அழைத்த வரும் என்ன எப்பா தல வாசல்ல பாத்தியலா யார் இருக்கா? அவன் தான் சுடர் ஒளிவில பிறந்த பிள்ளை. ஆமா, நான் பெத்த மக்க 3 பேரு. கோலக்காரி பேச்சி அம்மா,
மஞ்சனெத்தி சுடலை ஆண்டவன் இவன் அடங்காத முண்ட சுவாமி. அவனுக்கு ஏயா மாமிசத்தை கலந்துருக்கான், மாண்ட பிணவெல்லாம் தின்னு இருக்கான். மாமிசத்தை கலந்தவன் எனக்கு கையிலுக்கு ஆகாதுல. அப்போ கையில விட்டு போகணும். அப்ப அவன் என்ன கேட்கான், ஐயா வீட்டுக்களம் கேட்டிருக்கான். ஆமா ஐயா கொடுக்கலனா இந்த பாவி போக மாட்டான். அப்போ வீட்டுக்களம் கொடுப்பதற்கு அவனுக்கு வில்லோட மரசோட வீட்டுக்களம் கேட்டிருக்கான். ஐயா அப்படி உண்டானா மாயாண்டிக்கு வில்லு தட்ட வேணுமானா உம்மை தவிர வேற யாராலும் முடியாது. அதனால அவருக்கு நீங்க தான் வந்து வில்லு தட்டணும். ஆமா நிதாரு என் பெருமாளும் அயவன் கோபால கண்ணன் அச்சுதன் ரகுராமன் என் அப்பன் கோதண்ட ராமபுரா ஏயா ஆட்டுனர் நிதாரு ஐயா ராமர் பானவில்லாய் 9 நமக்கரம் 9 மணியாய் ஆதிசனவடமாய் நந்திய கொடமாய் நாரதன உடுக்காய் கணநாதன் தாளம்பாடு நந்தி கட்டடி சுப்பிரமணிய வளம்பாடு மாயவன் கதவாடு மாயவன் பாடும் போது மாயாண்டி ஆடுவா. மாயவன் கோபால கண்ண ஐயா மாக்காப்பு சாத்தி மாயாண்டி அழைக்காரு. எப்படி அழைக்காரு ஐயா மணி விளக்கில் வந்து பிறந்த மாவன் ஐயா பிறந்த மாவன் நீ மையான காட்டுல தான் வளர்ந்த மாவன். வாவி சுடர் ஒலிவதில பிறந்தவல்ல ஐயா பிறந்த பிள்ளை சுடுகாடு தளமதில வளர்ந்த பிள்ளை. மஞ்சனத்தி சுடலாய்யா சத்ராதி முண்ட சுவாமி ஐயா முண்ட சுவாமி நீ சாமத்துர பாண்டியனோ அடங்காத சுடலாய்யா கோலக்காரி அம்மா பேச்சி அம்மா பேச்சி அம்மா மாயாண்டியான சுடலாய்யா ஆண்டவன் சுடலாயோ மாயனுக்கு முன்னால வீரிட்டு நிக்கான கலகலனு சிரிக்கான தான விளையாடுவான ஐயா மயாண்டிக்கு மாக்காப்பு சாத்தி மயாண்டி அழைச்சு பக்கத்துல நிக்கான். எப்பா என் மகனை சுடலையாண்டவா கேட்ட ஓட்டு உனக்கு தந்த